வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு கீ செயின் தான் பார்க்க போகிறோம் பொம்மை மாடலில். அதுக்கு கொஞ்சம் டார்க் பிங்க் கலர், கொஞ்சமாக பர்பிள் கலர், அதை விடையும் சின்ன பாசி. அதாவது இது வந்து 5mm, இந்த 2 கலர் பாசியும், இது 2mm. அதுக்கு பிறகு அந்த 5mmலே 2 கருப்பு பாசி கண்ணுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் சுகர் பீடு வேணும். அதாவது பாருங்க, இது வந்து நம்ம ஆரி ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆரி ஒர்க்கு போடுறவங்க இது எல்லாமே வேஸ்ட் பண்ணுவாங்க, தூர போடக்கூடியது. எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு ஆரி ஒர்க் போடுவா, அவள் மீதி வரக்கூடிய பாசியை என்கிட்ட தருவா. இது வந்து அந்த ஆரி ஒர்க்கு போடக்கூடிய ஊசி உள்ள நுழையாது அப்படின்னு சொல்லிட்டு தூர போடக்கூடியது. அதனால் நான் வாங்கி வச்சுருக்கேன், என்கிட்ட கொண்டு தருவா. அதனால தான் இது நிறையா இருக்குது. இதுவும் கொஞ்சம் வேணும். எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இப்போ ஒரு 4 அடி ஒயர் எடுத்து பாருங்க, சுகர் பீட்டில் நான் ஒரு 15 பாசி போட்டுட்டு தான் அதுக்கு பிறகு ஊசியை கொறுத்து வச்சுருக்கேன். ஊசி கொறுக்கிறதுமே நம்ம புதிய சப்ஸ்கிரைபர் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த கட்டிங் பிளேயர் வச்சு இதை வச்சு கொஞ்சம் நல்லா நச்சுக்கிடணும். இந்த சைடை நல்லா நச்சிட்டாக்கி நமக்கு இப்படி இந்த ஊசி கொறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊசி ஈஸியாக போயிடும். அதுக்கு பிறகு நக்காத இடத்துல இந்த ஊசி இந்த பக்கமாக வராது பாருங்கள். இப்படி டைட்டாக அந்த இடத்துல இருந்துக்கிடும். அதுக்கு பிறகு நம்ம இப்படி மடித்து வச்சுட்டு 2 பாசி எப்படி போட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நல்லா மடங்கி கொடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த பாசி போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இதை எப்படி திருப்பி எடுத்துடலாம். அப்படி நமக்கு இனி கோல்டு கலர் பாசி லாஸ்ட்டில் தான் தேவை, அதனால் அதை எடுத்து அங்கே வச்சிடலாம். இந்த பாசி எல்லாமே எடுத்துக்கிட போகிறோம். இதுவும் லாஸ்ட்டில் தான் தேவை. இது 2 வச்சு நம்ம இப்போ போடலாம். இப்போ சுகர் பீடு 15 பாசி போட்டு வச்சுருக்கோம். போட்ட பிறகு இதில் ஒரு பாசி போட்டுடலாம். இந்த டார்க் பிங்க் கலரில் ஒரு பாசி போட்டுட்டு இன்னொரு சைடு டொயினை இந்த பக்கத்தில் குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இன்னொரு சைடு டொயின் எடுத்து இப்படி குறுக்க. நீங்கள் ஊசி கொறுத்து வைக்கலைன்னா டொயினை வச்சே போடுங்க. முதல்ல கோல்டு கலர் பாசி, அதாவது இந்த சுகர் பீடை போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு பாசி போட்டு இதே போல் எடுத்துக்கிடுங்க. இனி ஒரு பக்கத்தில் 2 பாசி பிங்க் கலர் தான் போடுறோம். ஒரு 2 பாசி போட்டுட்டு இன்னொரு சைடு ஒரு பாசி போடணும். ஒரு பாசி போட்டுட்டு அந்த 2 பாசி போட்ட பாருங்க, அதில் இந்த பாசியை இந்த ஊசியை இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்படி சென்டர் படுத்திக்கிடுங்க. கரெக்டாக முதல்லையே 2 சைடு டொயினையும் ஒரே மாதிரி பிடிச்சிட்டு இப்படி சென்டர் படுத்திக்கிடுங்க. கரெக்டாக சென்டரில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு டொயின் நீளமாகவும் கட்டையாகவும் வராது. அடுத்த இது போடும்போது இந்த சைடு இடது பக்கம் டொயினில் 2 பாசியும் வலது பக்கம் டொயினில் ஒரு பாசியும் போட்டுட்டு இந்த பூ போட்டது மாதிரியே தான் போட போகிறோம். இதையும் போட்டுருங்க. போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்த பூவும் போட்டாச்சு. அதுக்கு பிறகு இந்த சைடு டொயின்லேயே தான் நம்ம ஒரு பூ போட போகிறோம். 2 இந்த பாசி போடணும், டார்க் பிங்க்கு. அதுக்கு பிறகு ஒரு பர்பிள் கலர். அதுக்கு பிறகு இதில் ஒரு பாசி. இதே மாதிரி போட்டுடலாம். பாருங்கள், இதை போட்டுட்டு இந்த பக்கத்தில் இந்த சைடில் நம்ம முதல்ல போட்ட பாசியில் இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்படி அப்போ நமக்கு இதில் ஒரு பூ கிடைக்கும். இதே போல் இந்த சைடும் இப்படி திருப்பி வச்சுட்டு இதே மாதிரி ஒரு பூ இதுலேயும் போட்டுருங்க. முதல்ல 2 பிங்க் போடணும், அடுத்தால ஒரு பர்பிள் போடணும், ஒரு பிங்க் போடணும். பாருங்கள், இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்படி நம்ம போட்டு வச்சுருக்கோம். இந்த சைடு நம்ம முதல்ல போட்ட பாசியில் இப்படி கொடுத்து எடுக்கணும் குறுக்க. நமக்கு இதில் 2 பூ வந்துடும். பாருங்கள், இப்படி வந்துடும் பக்கத்தில். இனி நடுவில் உள்ள பூவை போட்டுக்கிடலாம். நம்ம இப்போ 3 பாசி இருக்குது. ஒரு பாசி இந்த கலரில் போட்டுடலாம். பிங்க் கலர் போடணும். பாருங்கள், இப்படி போட்ட பிறகு இப்போ இந்த சைடு இடது சைடு அல்லது வலது சைடு ஒரே சைடோட இப்படி போடணும். ஒரு பிங்க்கு, ஒரு பர்பிள் கலர், ஒரு பிங்க் கலர். இது போட்டுட்டு இந்த சைடில் உள்ள டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு இனி ஒரே சைடில் தான் பூ போட போகிறோம். இந்த சைடு டொயின், இந்த பாசியில் டொயினை விட்டு எடுத்துக்கிடணும். பாருங்கள், வலது பக்க டொயினில் இந்த பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம். இடது பக்க டொயினில்
ஒரு பிங்க்கும் ஒரு பர்பிளும் ஒரு பிங்கும் இதே மாதிரி போட்டுடணும். இனி அடுத்தது இந்த சைடு ட்ரெயின்லேயே தான் 3 பர்பிள் போடணும். 3 பாசி இதில் போடணும். பாருங்கள், இதே போல் போட்டு எடுத்துகிட்டு இனி இந்த ட்ரெயினை இந்த பக்கமாக கொடுத்து எடுத்து இந்த 2 பிங்க் கலர் பாசிக்கும் கொண்டு வர போகிறோம். ஏன்னா இந்த பக்கத்தில் என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், இதே மாதிரி இன்னும் 2 பூ இந்த சைடும் போடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். இதே மாடல்லே போடணும். பாருங்கள், இந்த பக்கம் ட்ரெயினை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இனி இந்த பக்கத்தில் வலது பக்கம் ஒரு பர்பிளும் ஒரு பிங்கும் போடணும். அதுக்கு பிறகு அந்த பிங்க் கலர் பாசி உள்ள நம்ம ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கு அடுத்தது 3மே பிங்க் இந்த பர்பிள் தான் போடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், போட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இந்த பக்கம் ட்ரெயின் இருக்குது. இந்த பர்பிள் கலரில் ட்ரெயின் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த பூ போட போகிறோம். அதுக்கு இதில் வச்ச ஓடி போயிடுது அந்த பாசி உருண்டுட்டு. அதனால் ஊசியில் கோர்த்துட்டு காமிக்கிறேன். ஒரு பர்பிள், 2 பிங்க்கு, ஒரு பர்பிள் இதே மாதிரி போட்டுட்டு பாருங்கள், அந்த கடைசியாக போட்ட பாசியில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும். நம்ம அதில் கீழே பக்கமும் போட்டோம் பாருங்கள், ஒரு பூ அதே மாதிரி தான் இப்படி வரும். இப்படி போட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அடுத்த பூ போடலாம். அப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. இனி நம்ம ரைட் சைடில் இந்த ட்ரெயினில் பாசி போடலாம். பாருங்கள், திருப்பி வச்சுட்டு வலது பக்கம் ட்ரெயினில் 2 பர்பிள் போட்டுடணும். அடுத்தது கருப்பும் பர்பிளும். அதுக்கு பிறகு 2 பர்பிள். இந்த ட்ரெயின்லேயே தான் நம்ம கொடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், 2 பாசி போட்டிருக்கேன். இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். இனி இதை கீழே உள்ள பாசியில் இந்த ட்ரெயினை கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இதே மாதிரி தான். இதை நம்ம இப்போ கண்ணு போட்டிருக்கோம். ஒரு கருப்பும் ஒரு பர்பிளும். பாருங்கள், இப்போ இடது பக்க ட்ரெயினில் இதே மாதிரி போட்டுடணும். ஒரு பர்பிள், 2 பிங்க், ஒரு பர்பிள் போட்டுட்டு நம்ம இதில் ஒரு பூ போட போகிறோம். நம்ம இந்த சைடு போட்ட மாதிரி தான் எப்படி கொண்டு வந்து இந்த பாசியில் கொடுத்து எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு இதில் அடுத்த லைன் பூ கொஞ்சம் குறைஞ்சி வரும். அதனால் இந்த பக்கத்தில் தான் ட்ரெயின் எடுக்கணும். பாருங்கள், இனி இப்போ இதில் 2 சேர்ந்து வந்தாச்சு. இதில் ஒரு பர்பிள் கலர் போட்டுடலாம். இந்த சைடு வர்ற மாதிரி இந்த சைடும் வரணும். அதுக்கு தான் இப்படி போட்டிருக்கோம். அடுத்தது இடது பக்க ட்ரெயினில் 3 பாசி பர்பிள் கலர். அதுக்கு பிறகு இந்த இடது பக்க ட்ரெயினில் தான் 2 பாசி போடணும் பர்பிள். அடுத்தது பாருங்கள், இதில் நடுவில் கரெக்டாக இந்த பூ நேர் வரக்கூடிய இடத்துல வாய் போடணும். நான் அதுக்கு ஒரு சிவப்பு கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன். சிவப்பு கலர் 1 போட்டுட்டு ஒரு பர்பிள் கலர் போட்டுடலாம். சிவப்பு பாசி போட வேண்டாம்னா இந்த கலரே போட்டுக்கலாம், பிங்க் கலரே போட்டுக்கலாம். பாருங்கள், இனி இதே மாதிரி இந்த பக்கத்தில் 2 பூ வரும். இதே கலர்லேயே தான் வரும். பர்பிள் கலர்லேயே போட்டு முடிச்சிருங்க. இந்த சிவப்பு கலர் பாசியில் சென்டரில் நான் ட்ரெயினை கொண்டு வரணும். இதை போட்டு முடிச்சிட்டு பாருங்கள், இதில் வாய் போட்ட சிவப்பு பாசியில் நம்ம 2 பக்கமும் ட்ரெயின் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பிங்க் கலர்லேயே தான் ஒரு பூ போட போகிறோம். ஒரு சைடு 2 பாசியும் ஒரு சைடு ஒரு பாசியும் போட்டு இதை இப்படி முடிச்சிருங்க. இனி அடுத்த லைன் போடும்போது நம்ம கை போடணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.